இந்த பன்றிக்கூட்டங்களின் தலைவராக இருந்த கருணாநிதி இந்திரா காந்தி அம்மையாருக்கு மாதவிடாய் ரத்தம் தலையில் வலிகிறதுன்னு பேசினாலு. அவரோ 3 மனைவிகளை கட்டியவர், பெண்களுடன் வாழ்ந்தவர், ஒரு பெண் குழந்தையை, 2 பெண் குழந்தைகளுக்கு தகப்பன். இவர் பேசுறாரு ஒரு பெண்ணுக்கு, அது யாரு, நேரு குடும்பத்தில் இருந்து வந்த நேருவின் மகளை, இந்த தேசத்துக்காக சொத்துக்களை கொடுத்த மோதிலால் நேருவின் பேத்தியை இவர்கள் பேசுறாங்க எப்படின்னு, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்து தலையில வரும் அப்படின்னு பேசினா அந்த ஆளோட மனோபாவம் எவ்வளவு குரூரமா இருக்குதுன்னு பாருங்க. ஸோ நான் இதையெல்லாம் படிச்சு இதை முதலா இந்த மாதிரி விஷயங்களை படித்த போதும் கேட்ட போதும் இவங்க வந்து ஒரு நார்மல் மென்டாலிட்டி இருக்கின்ற ஒரு ஹியூமன் பீயிங் கிடையாது. இது எல்லாமே வந்து என்னன்னா, இவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ரத்தம் சதை எல்லாத்துலேயும் வக்ரமும் பெண்கள் மீதான ஒரு வெறுப்புணர்வும் ஒரு அளவுக்கு மீறிய வன்மமும் இருக்கின்ற ஒரு மிருகங்களை கூட அப்படி நம்ம சொல்ல முடியாது. மிருகங்கள்லாம் வந்து சாப்பாடுக்காக மட்டும்தான் அது வேட்டையாடுது. இதுங்க வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே அவங்கள வகைப்படுத்த முடியாத ஒரு தரங்கட்ட ஜென்மங்கள்.